నన్బరులకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் தொடங்கி காலையில் ஒரு 9-10 மணி வரைக்குமே நடக்கும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో జరుగుతుంది. ప్రతి శుక్రవారం తెల్లారుజామున 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి తెల్లారిన తర్వాత 9-10 గంటల దాకా జరుగుతుంది. நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. ஃப்யூச்சரில் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி உங்கள் சேல்ஸ் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சீனியர் சப்ஸ்கிரைபர் ஆகிடுங்க. அதோடு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும், అదేమీ క్లిక్ பண்ணி విட்டுరుங்க. ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేయండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ ఆప్షన్ని ఎనేబుల్ చేసుకోండి. మీ సబ్స్క్రిప్షన్ని బేస్ చేసి మీ సేల్స్ వీడియోలు అప్లోడ్ చేసేది మరి కొన్ని విషయాలకి మేము ప్రియారిటీ ఇస్తామని ప్లాన్ చేస్తున్నాం. కాబట్టి ఇప్పుడే சப்ஸ்கிரைப் చేసి சீனியர் சப்ஸ்கிரைபர் అయిపోండి. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் యాడ్ பண்ணிடுறேன். అది உங்களுக்கு கண்டிப்பாக యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, మీరు సబ్స్క్రైబ్ చేసింది మరొక పేజ్ వస్తుంది. ఈ పేజ్ని స్క్రీన్షాట్ అయితే నాకు వాట్సాప్లో పంపించేయండి. మిమ్మల్ని వాట్సాప్ గ్రూప్లో యాడ్ చేస్తున్నా, అది మీకు యూస్ఫుల్గా ఉంటుంది. நம்மக்கிட்ட டிடி கேட்டில் ஃபீடு, ஹெச்டி ஃபீடு மட்டும் இல்லாமல் மினரல் மிக்சர், ப்ரோபயோட்டிக், லிவர் டானிக், கால்சியம் டானிக், டாக்ஸின் பைண்டர், மில்க் ரீப்ளேசரு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கோட் அண்ட் ஷிப் எலிவேட்டட் ஃப்ளோரிங்க்கு தேவையான விர்ஜின் பிவிசி ஸ்லேட்டட் ஃபைபர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ఫ్రెండ్స్, మన దగ్గర డీడీ క్యాటిల్ ఫీడ్, హెచ్డి ఫీడ్ అనే 2 ఫీడ్ ఉంది. హై ప్రోటీన్ బెస్ట్ క్వాలిటీ ఫీడ్స్. ఇది కాకుండా మినరల్ మిక్చరు, ప్రోబయోటిక్, లివర్ టానిక్, కాల్షియం టానిక్, టాక్సిన్ బైండర్, మిల్క్ రీప్లేసర్, ఇట్లాంటి సప్లిమెంట్స్, మెడిసిన్స్ మన దగ్గర దొరుకుతుంది. ఎలివేటెడ్ ఫ్లోరింగ్కి కావాల్సిన ప్లాస్టిక్ స్లాటెడ్ ఫైబర్, రెక్టాంగిల్, ట్రయాంగిల్ ఇవన్నీ కూడా మన దగ్గర దొరుకుతుంది. కావాల్సిన వాళ్ళు పైన ரைட் கார்னரில் கனபடின மொபைல் நம்பருக்கு கால் செய்யுங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் இருக்குது. தேவையான தகவல்களை சொல்கிறேன். ஃபீடு, சப்ளிமெண்ட்ஸ் எது தேவைன்னாலுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் கூடூர் குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இந்த கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் குட்டிகள் நிறையவே வருது. போன வருஷம் இந்த டைமில் போன வருஷம் ஓரளவுக்கு வந்தது. அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வரல. இந்த டைமில் கூடூர் குட்டிகள் பெரிய சைஸு நிறையவே வருது. ஜோடி இது வந்து 25,000க்கு ஃபைனல் ஆகிருக்கான். 25,000க்கு வந்து இது ஃபைனல் ஆனாலுமே இன்னும் இதுக்கு முன்னாடி இதில் வந்து பெரிய சைஸ் இருந்தது. அந்த பெரிய சைஸ் எல்லாம் வந்து 30,000க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 30,000க்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து 25,000க்கு கொடுத்துருக்காங்க. நைட்டு நம்ம மொத்தமாக கேட்கும்போது 28,000க்கு கம்மி தரமாட்டோம். அதாவது மொத்தத்தில் 30 குட்டி கேட்டோம், தரமாட்டோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சைஸு பொறுத்த வரைக்கும் பக்ரீத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த குட்டிகள் ஒங்கோல் குட்டி அளவுக்கு தோரணை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட கொம்பு வந்து பெருசாக இருக்குது. 30 கிலோ ரேஞ்சில் வருது. அங்கே வந்து இந்த சைஸ் வந்து கம்மியாக வருது. ஆனால் இந்த சைஸில் இருந்தாலுமே அதில் கொம்பு சின்னதாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஏஜ் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கும். கொம்பு சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சைஸ் வரும்போது இதுக்கான ஏஜ் கொஞ்சம் இருக்கும். இது வந்து மயிலம்பாடியோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். இதுலேருந்து தான் மயிலம்பாடி வந்தது. இது மயிலம்பாடியினுடைய மூதாதையர்னு சொல்லலாம், ஒரிஜினல்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம இந்த குட்டிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நெல்லூருக்கு சவுத் சைடில் கூடூர், அப்புறம் நாயுடுபேட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த காலத்தில், இப்போல்லாம் லாரியெல்லாம் இருக்குது, அதனால் ஒங்கோல் குட்டிகள் கூட இங்கே வருது. ஆனால் அந்த காலத்தில் இந்த குட்டிகள் தான் இங்கே கிடச்சிருந்துருக்கும். அதாவது தமிழ்நாடு ஒட்டிய பகுதிகளில். அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ப்ரீட் பண்ணாங்க. நம்ம ராமநாதபுரம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ராம்நாடு, வெள்ளை, இந்த மாதிரி கடாக்கள் கூட இது சேர்ந்து மயிலம்பாடின்னு சொல்லிட்டு ஒரு இனம் வந்தது. அது தனி இனமாக கவர்மெண்ட் இன்னும் கூட அங்கீகரிக்கல. பட்டணன்றது வந்து ஒரு தனி ப்ரீடாக, ஒரிஜினல் ப்ரீடாக அங்கீகரிக்கல. நெல்லூர் ஜுடிப்பி அப்படின்றது மட்டும்தான்
அரசாங்கத்தில் இன்னுமே தனி ப்ரீடாக இருக்குது. ஸோ அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் அது நெல்லூர் ஜுடிப்பி தான் தனி ப்ரீடாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மயிலம்பாடியோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். மயிலம்பாடி கூட கொம்பு நல்லா வரும் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது அதனுடைய ஜீன் இதுக்கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ இது வந்து ஒங்கோல் குட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வளர்ச்சி வந்து ஸ்லோன்னு சொல்லலாம். ஆனால் மயிலம்பாடியை கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சியும் வெயிட் கெயினும் கூடுதலாக தான் இருக்கும். ఫ్రెండ్స్ వీటిని జత 25,000 అమ్మిండారు. నైట్ మనం అడిగేటప్పుడు పెద్దవి ఉన్నాయి కలిసి, పెద్దవి తనిగా 30,000 అమ్మేసి వీటిని 25,000 ఇప్పుడు ఇచ్చున్నారు. మనం నైట్ అడిగినప్పుడు మనం 50లో 30 అడిగినాం, పెద్దవి ఉన్నాయి కాబట్టి 28,000 చెప్పినారు. ఇప్పుడు పెద్దవి 30,000 అమ్మేసి 25,000க்கு இச்சுన్నారు. நண்பர்கள் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 50 குட்டி இருக்குது. நம்ம கேட்டோம் 24,500 வரைக்கும் கேட்டோம், 26 சொன்னாங்க, நம்ம வாங்கலை. எல்லாமே 30 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள் தான். இதுவுமே నెల్లూరు జుడిపి గూడూరు కుట్టికలు தான். ఫ్రెండ్స్ వీటిని వచ్చి జత 24,500 దాకా నైట్ అడిగినాం మనం. వాళ్ళు 26,000లో ఉన్నారు. 25,000కి అయితే కంప్లీట్ అయి ఉంటుంది. మనం అడగలేదు, 24,500 ఫైనల్ అడిగినాము. நண்பர்கள் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 23,000 சொல்கிறாங்க. யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அது ஃபைனல் கிடையாது, விலை பேசினா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே வரும் இந்த குட்டிகள். எல்லாமே కొంచెం ముత్తన కుట్టికలు தான். நம்ம முன்னாடி பார்த்ததை விட కొంచెం చిన్నది. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 23,000 చెప్తున్నాడు. ఫైనల్ కాదు, వెల మాట్లాడితే తగ్గుతుంది. 20 నుంచి 25లో యావరేజ్ ఉండొచ్చు. మనం ముందు చూసిన దానికాడి కొంచెం చిన్నవి. చెప్తా ఎవరికన్నా ఉండు, నేను తీసేవాడు కాదు కదా, ఎవరికన్నా చెప్తాం. ఒక పార్ట్ ఏం చెప్తున్నారన్నా, ఏం అడుగుతున్నారు వీటిని? ఎంత దాకా అడిగిండారా? ఒంగోలు పిల్లలు తీసి అమ్ముతున్నారు. நண்பர்களே, இது 15,500 சொன்னாரா, சொல்லிட்டுக்கிறாரா. 14 வரைக்கும் கேட்டுக்கிறேன்றாரு. ஒங்கோல் குட்டிகள் தான். ஆவரேஜாக ஒரு 15 kg இருக்கலாம். பேசினா இன்னுமே குறையும். ఫ్రెండ్స్ వీటిని 15,500 చెప్తున్నాడంట. 14,000 దాకా అడిగినారంట. మనం నిలిచి మాట్లాడితే వెల తగ్గొచ్చు. ఆవరేజ్ మీద ఒక 15 కిలోలు రావచ్చు. ఏం అంత అమ్మేసినావా? ఇయేనా మిగతా వాళ్ళు వాళ్ళ నిగ్గిలా మనం ఏం చేసేది? వచ్చినావు నీ దగ్గర వేయిస్తామని చూసిన. ఏం చెప్తున్నావు వీటిని? ఇచ్చే పేరా ఎంత దాకా అడిగినారా? நண்பர்கள் 24,000 சொன்னா போலியா, 21,000 வரைக்கும் கேட்டிருக்காங்களாம். ఫ్రెండ్స్ దీన్ని 24,000 చెప్తున్నాడు. 21 దాకా అడుగున్నారంట. మాట్లాడితే వెళ్ళ తగ్గొచ్చు. ఆవరేజ్ మీద 25 కిలోలు రావచ్చు. நண்பர்கள் ஆவரேஜ் மேலே இது 25 கிலோ வரலாம். நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்டு கூட கேட்டோம், ரேட்டு கூட சொன்னாங்க. இப்போ 9 மணி ஆக போது கொஞ்சம் குட்டி நின்று இருக்குது. ஸோ ஜனவரி 1ன்றதுனால கொஞ்சம் ஆள் கம்மி தான். கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நின்று இருக்குது. அதே மாதிரி ஒங்கோல் குட்டிகளில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகள்லாம் போயிடுச்சு. பொடி குட்டிகள் மட்டும் கொஞ்சம் நின்று இருக்குது. இது வழக்கமாக நடக்கிறது தான். அதுவுமே இன்றைக்கி நின்று இருக்காது. ஏன்னா சீசன் நம்ம அதாவது மழை காலம் முடிஞ்சிச்சுன்றதுனால எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜனவரி 1ன்றதுனால கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம். పార్టీ ఉంటుందో చెప్తావా? వాళ్ళు ఇన్లా ఏం చెప్తున్నావు వీటిని? ఇప్పుడు చెప్పు, ఇప్పుడేం చెప్తావా? ఎండ కింద 15,500. ఐటికాడికి ఈమెయిల్ కదా ఇచ్చే. ఎంత దాకా అడిగినారా? నేను చెప్తే అడిగిన బేరం ఎవరిని అడిగి ఉంటారు కదా. நண்பர்களே, 15,000 சொல்லிட்டு இருக்கிறார் ஜோடி. 14,500 வரைக்கும் கேட்டாங்களாம்.
அதுவும் அந்த வண்டியில் மாற்றிட்டு இருக்கிறாங்க. அது 15,000 அது வந்து முடிஞ்சிருக்கு. அதை விட இது பெருசு அப்படின்றாரு. அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சது, அவங்கவுங்களுக்கு குவாலிட்டி அது இது பார்த்து தான் எடுப்பாங்க. அதை விட சொன்னால் அப்புறம் இது ఉన్మేలే పెరుసు தான். కొమ్ము వந்திருக்கு எல்லாமே. ఫ్రెండ్స్ వీటిని జత 15,000 చెప్తున్నాడు. 14,500 దాకా అడిగినారంట. అది కూడా ఫైనల్ కాదు, అది మనం చూడలేదు. నిలిచి మాట్లాడితే వీళ్ళ తగ్గొచ్చు. ముదురు పిల్లలు కొమ్ము కొట్టినట్టు ఉన్నాయి. అన్నీ 15 కిలోలకు పైన 20 కిలోలలోగా ఆవరేజ్ మీద ఒక 17-16 కిలోలు రావచ్చు. ஃப்ரெண்ட்ஸா இது எல்லாமே 15 கிலோக்கு மேலே 20 கிலோக்குள்ள ஆவரேஜ் மேலே ஒரு 15 கிலோ, ஆவரேஜ் மேலே ஒரு 17, 16, 18 அந்த மாதிரி வரலாம். கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறையவே நின்று இருக்குது. மணி 9 மணி ஆக போது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 1ன்றதுனால ஆள் வரலையா என்னன்றது தெரியல. இன்னும் நிறையவே இருக்குது. இனிமேல் இந்த குட்டிகளெல்லாம் கறிக்கு எடுக்கிறவங்க தான் ரேட்டு பேசி எடுப்பாங்க. ఫ్రెండ్స్ గూడూరు పిల్లలు వరకు మనం చూస్తే దండిగానే నిల్చున్నాయి. 9 గంటలు అవ్వబోతుంది. నిండా బ్యాచ్ ఉన్నాయి. పెద్ద పిల్లలు జాస్తిగా ఉన్నాయి. ఈరోజు నేను చెప్పినట్టుగా జనవరి 1 అనేసి చాలా మంది రాలేదనుకుంటా. జీవాలు జాస్తిగానే వచ్చినాయి. ఇంకమిటే కటింగ్కి ఎత్తే వాళ్ళు కొంచెం మాట్లాడి ఎత్తుకుంటారు వీటిని. நண்பர்களே, இப்போ ஒங்கோல் குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்குமே பெரிய சைஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சின்ன சைஸு நம்ம 10 to 15ன்னு சொல்லுவோம். 10 கீழே இருக்கிறதுமே கொஞ்சம் கலந்துருக்கு. 10, 9, 10, அப்புறம் பார்த்திங்கன்னா 11, 12, 15 வரைக்கும் இருக்கிற குட்டிகள் எல்லாமே ஒரு 100 குட்டிக்கு மேலே. ஒரு அது இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேட்ச் தெரியுது. அப்புறம் இது ஒரு பேட்ச் 4, அப்புறம் இங்கே ஒரு பேட்ச் இருக்குது 5, அந்த வண்டியில் இருக்குது, இந்த வண்டியில் இருக்குது. இது எல்லாமே பார்த்துப்பேன்னே ஒரு 9 மணி வரைக்குமே நின்று இருக்குது. இன்றைக்கி நான் அங்கே எப்படி கூடூர் குட்டிகளில் சொன்னேன்னா, கூடூர் குட்டிகள் பெருசுமே நின்று இருக்குது. அது வழக்கமாக கொஞ்சம் லேட்டாக தான் சேல் ஆகும். ஆனால் இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு, காலையில் 3 மணிக்கு முடிஞ்சிடும், 4 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சின்ன குட்டிகள் மட்டும் 9 மணி வரைக்குமே கூட நின்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு ஆட்கள் வரல. குட்டிகளுமே கொஞ்சம் கூட தான் வந்தது. இதில் 11 ரூபா, 11,500, 12 அந்த மாதிரி கொடுத்துட்றேன்றாங்க. இது கொஞ்சம் சின்ன குட்டி, சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள். இது ஒரு 15 கிலோ ஆவரேஜ் இருக்கலாம். இதுவுமே நின்று இருக்குது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 11 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்றேன்றாங்க. இதுவுமே அதே மாதிரி தான். அந்த குட்டிகள் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஒரு 12, 13 அந்த மாதிரி முடியலாம். இந்த குட்டிகளை ஜோடி வந்து 17,200ன்னு சொல்லி எடுத்தோம். యావరేజ్గా ஒரு 19-20 కిలో வரலாம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 17,200 ఎత్తినాము. యావరేజ్గా 19-20 మరి రావచ్చు. ಮೂತ್ರ ಗಚ್ಚ ಕೊಡ್ತಾವ, ಮಕ್ಕಳ ಕೊಡ್ತಾವ. వాళ్ళు సాకున్న వాళ్ళు, దేవుడు బక్రీద్ సాకున్న వాళ్ళు వస్తుంది. 2 రోజులు మీరు తెచ్చుకున్నారు మా కాడ. ఏదన్నా ఉంటే చెప్పండి సామి. பெருசு இருக்கா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூடூர் குட்டிகள். மொத்தம் 47 குட்டியிலேருந்து ஒரு 30 குட்டி எடுத்தோம். வண்டியில் கொஞ்சம் ஏற்றிருக்கோம். அது எல்லாமே மிச்சம் கீழே நிற்கிது. ஜோடி வந்து 25,900 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக 30 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் ஒங்கோல் குட்டிகள் அளவுக்கு இது வந்து கலர் இல்லை, கொஞ்சம் கலர் கம்மி. தோரணையுமே கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒங்கோல் குட்டிகளில் இந்த அளவுக்கு கொம்பு இல்லை. சார் என்ன சொன்னார்னா, கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம கூடூர் குட்டிகளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் கொம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் இதை எடுத்தோம். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கொம்பு இருக்கிறதும் இருக்குது. அதுக்கேற்ற அது வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ரேட் அது. ஸோ நம்ம அதுக்கும் மேலே போக வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த ரேட்டு எடுத்தோம். எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான் ஒங்கோல் குட்டியில் எடுத்துக்க சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், கொம்பு கொஞ்சம் சின்னதாக இருந்தது.
இன்னும் 4 மாதம்தான் இருக்குது. அதனால் 4 மாதத்துல எந்த அளவுக்கு கொம்பு வரும்னு தெரியாது. ஸோ நம்ம கொம்பு பார்த்து இந்த குட்டிகளை எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம்.